அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம். இந்த பதிவில் காண இருப்பது ஆவணி மாத பொது பலன், ஆவணி மாத மலை பலன், ஆவணி மாத கோச்சார கிரக நிலை. ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். பெருமாள் தரிசனம், லட்சுமி தாயார் தரிசனம், நரசிம்மர் தரிசனம் செய்வது சிறப்பு. ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் தரிசனம் செய்வது சகலவித தோஷங்களையும் குற்றம் குறை அனைத்தும் ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் தரிசனம் செய்யும்போது நீங்கும். ஆவணி மாதம் 22ஆம் தேதி சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். ஆவணி மாதம் 8 சுபமுகூர்த்த நாட்கள். தங்கம் விலை உச்சத்தை தொடும். ஒரு சில நாடுகளில் நிலநடுக்கம், பூகம்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதம் மலை பலன் காணலாம். மலைக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் கடகராசிக்கு வருகிறார். மாதம் ஆரம்பத்தில் எல்லா இடங்களிலும் நாடெங்கிலும் கனமழை பொழியும். ஆவணி மாதம் முதல் வாரமே சென்னையை மழை வெள்ளம் உழுக்கும். இந்தியாவில் வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், வெள்ள சேதமும் உண்டாகும். கடற்கரை பிரதேசங்களில் வெள்ள அபாயம் உண்டு. ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பெற்று 31 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் சனி ராகு, மிதுன ராசியில் குரு சுக்கிரன், கடகராசியில் புதன், கன்னிராசியில் செவ்வாய், சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. துலாம் ராசிக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதியே சந்திராஷ்டம தினம். ராசிக்கு 8வது வீட்டிலிருந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார். எதிர்பாராத பயம் பதற்றம் வந்து போகும். சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான சிறு சிறு வியாதிகள் வந்து போகும். 8வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது பசித்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும். நல்ல இருப்பிடம், உறக்கம் அமையும். துலாம் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 7வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் ஆவணி மாதம் 29ஆம் தேதி வரை கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனஸ்தானாதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது இளைஞர்களுக்கு காலில் முள் கொத்துறது, கல்லில் இடிக்கிறது, காலில் காயங்களை உண்டாக்கும். ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கால் நீர் கோர்த்துகிறது, பாதங்கள் எரியறது, நரம்பு சுளுக்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். 12வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது உங்கள் தேவையறிந்து இந்த மாதம் பணங்காசு செலவு செய்யுங்க. வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாங்க. காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் வருகிறார். ஜென்ம செவ்வாய் காலகட்டம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி முதல்
ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது நல்லா பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது அதிக கோபப்படுவீங்க. உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். குருவோடு சுக்கிர பகவான் கூட்டணியில் இருக்கும்போது குடும்ப பெரியோர்களுடைய ஆதரவு, ஆலோசனை கிடைக்கும். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆசிரியருடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். குரு சுக்கிரன் பாக்கியத்திலே கூட்டணியில் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும், கல்யாணம் நடக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முதல் ஏறுமுகத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி தொழிற்ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வருகிறார். கடகராசியில் புதனோடு சுக்கிர பகவான் கூட்டு சேரும்போது விவசாயிகள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பூ மகசூல் வரும். அதிக விலைக்கு பூ வியாபாரம் செய்வீங்க. வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில், ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் 5ஆம் தேதி பிறகு நன்றாக இருக்கும். 10வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பெண்களிடம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களால் ஒரு சிலருக்கு அசிங்க அவமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் பார்க்கக்கூடிய இடத்தில் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளால் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் வரும். 10வது வீட்டிலே கடகராசியிலே சுக்கிரன் வரும்போது இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரை கடகராசியிலே புதன் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் அதிபதி ராசிக்கு 10வது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது சத்ரு நாசம், அதிக பண வரத்து உண்டு. வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம், கம்ப்யூட்டர் மூலம், செல்ஃபோன் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பண வரவு உண்டு. அதன் மூலம் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஆவணி மாதம் 5 முதல் 9 வரை புதன் சுக்கிரன் கூட்டணியில் இருக்கும்போது தாயாருக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும். தாயாரை நீங்கள் குறைத்து பேசுகிற மாதிரியான சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆவணி மாதம் 9ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் வருகிறார். சூரியனோடு கேதுவோடு புதன் கூட்டணி. 11வது வீட்டிற்கு புதன் வரும்போது புதிய நண்பர்கள் மூலம், பெற்ற பிள்ளைகள் மூலம் லாபங்கள் உண்டு. செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. 11வது வீட்டிற்கு புதன் வரும்போது கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில், பேச்சால், வாக்கால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 9ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம். மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், அதையெல்லாம் பார்த்துங்க. துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே மாதக்கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கேதுவோடு சூரியன் இணையும் போது தந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. தந்தைக்கு நீண்ட ஆயுள் உண்டு. நீங்கள் செல்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். வெற்றியால் மதிப்பு மரியாதை குடும்பத்திலையும் சரி, உங்கள் வேட்டை சுற்றி இருப்பவர்களிடமும் சரி, ஊர் உறவுகளிடமும் சரி, உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பல நாட்களாக இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். 11வது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அரசு மூலம் உதவிகள் உண்டு. அரசியல் கட்சி பதவியில் உள்ளவர்கள் நட்பு இந்த மாதம் துலாம் ராசி என்பதற்கு கிடைக்கும்.
ஆவணி மாதம் 27ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ஆட்சி உச்சம் பெறுகிறார். கன்னிராசியிலே செவ்வாய் புதன் இணைவு ஆவணி மாதம் 26 முதல் 29 வரை ஒரு 3 நாட்கள் செவ்வாய் புதன் இணைவு இருக்கும்போது உங்கள் சந்தோஷத்திற்காக, குடும்பத்திற்காக பணங்காசு நீங்கள் தாராளமாக செலவு செய்வீங்க. சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம், வெளியூர் வெளிநாடு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே சனி ராகு இணைவு 2 பாவக்கோள்கள் ஒரே நட்சத்திர பாதத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் போது குழந்தைகளுக்கு ருண ரோகத்தை உண்டாக்கும். அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். 5வது வீட்டிலே ராகு கிரகம் வரும்போது வருமானத்திற்கு குறை இருக்காது. நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டு. 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் நீர் கோர்த்துக்கிறது, முட்டி மூட்டு பாதெல்லாம் வலிக்கிறது, இந்த மாதிரிலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 5வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது சிலர் தேவைக்காக கடன் படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மற்றவர்களிடம் குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, நீங்கள் நாணயமாக நம்பிக்கையாக நடந்து கொள்ள குடும்பத்திலையும் சரி, வெளி இடத்துலையும் சரி போராட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். 11வது வீட்டிலே கேது இருக்கும்போது நஞ்சை புஞ்சை விவசாய நிலங்களில் நல்ல பயிர் பண்ணி அதிக லாபம் பார்க்கலாம். வீர தீர விளையாட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மாவட்ட அளவில், மாநில அளவில் பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கலாம். 11வது வீட்டிலே கேது இருக்கும்போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். ஆவணி மாதம் 22ஆம் தேதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. 5வது வீட்டிலே கிரகணம் நிகழும்போது இந்த மாதம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் ரீதியாக பணம் முதலீடு செய்வதை அல்லது அதிக பணம் செலவு செய்வதை இந்த மாதம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.